ஒரு பங்களிப்பை தந்திருக்கான். இந்த படத்தில் வந்து ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் தேசிய விருது பெறக்கூடிய அளவுக்கு அவ்வளோ அருமையாக வேலை வாங்கியிருக்கான். தம்பி அதர்வா வந்து சொல்ல தெரியல எனக்கு. ஆகவே இனி அந்த தம்பி எடுக்குகின்ற கதாபாத்திரம்லாம் கரெக்டாக எடுக்கணும். முதலில் இந்த படத்தை பற்றி சொல்ல வேண்டுமானால் தம்பி முருகதாஸுக்குத்தான் நான் முதலில் நன்றி சொல்வேன். துப்பாக்கி படத்தின் போது தேனி மாதிரி பணியாற்றிய தம்பிகளில் இந்த சந்தோஷ் ஒருவன். அந்த படம் முடியும் முன்பே இந்த பையனை கூப்பிட்டு நான் முருகதாஸ் சொல்லி இந்த பையனை நான் அடையாளம் கண்டிருக்கிறேன், இவனுக்கு ஒரு வாய்ப்பு தரப்படணும்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு பல மேடைகளில் முருகதாஸ் சொல்லியிருக்கு. இந்த படம் பார்க்கும்போது எனக்கு நானே பெருமைப்படுத்தி கொள்ளக்கூடிய அளவுக்கு மிக சிறப்பாக பணியாற்றியிருக்கிறான். இந்திய திரையுலகில் ஒரு உழுக்குவான் இந்த பையன் சந்தோஷ். இப்போ படம் பார்த்தோன்னே அவனுக்கு முதல்ல நான் கொடுத்த ரெஸ்பான்ஸோட இப்போ ரொம்ப மதித்து தம்பி வாங்க என்ற அளவுக்கு ஒரு என்ன அறியாமல் ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடிய அளவுக்கு மிக சிறப்பாக ஒரு பங்களிப்பை தந்திருக்கான். இந்த படத்தில் வந்து ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் தேசிய விருது பெறக்கூடிய அளவுக்கு அவ்வளோ அருமையாக வேலை வாங்கியிருக்கான். தம்பி சிமோனுடைய இசை வந்து இந்த படம் தான் முதல்ல அவருக்கு வந்து முதல் படமாக வந்திருக்கணும். ஆனால் இது ரெண்டாவது படமாக வந்தது. அதுவும் அரிமா நம்பிய வெற்றி, இதுவும் மாபெரும் வெற்றின்றது அளவுக்கு ஒரு முத்திரை குத்தக்கூடிய அளவுக்கு சிறப்பாக அவருடைய பங்களிப்பை செஞ்சுருக்கிறாரு. தம்பி அதர்வா வந்து சொல்ல தெரியல எனக்கு. அதாவது குத்தீட்டி மாதிரி பறக்கிறான். அவங்க அப்பாவுக்கு நாங்கள் அதாவது வலது கைன்னு ஒரு படம் பண்ண வேண்டியது, ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை இல்லை. ஆனால் அவங்க அப்பா இருந்தால் எவ்வளோ பெருமைப்படுவார். இந்த படம் பார்க்கும்போது ஒரு முன்னணி ஹீரோக்களில் முதன்மையான இடத்தை பிடிக்கக்கூடிய அளவுக்கு மிக சிறப்பான ஒரு சூழல் வந்திருக்குது. ஆகவே இனி அந்த தம்பி எடுக்குகின்ற கதாபாத்திரம்லாம் கரெக்டாக எடுக்கணும். ரஹ்மானை பற்றி சொல்லணுன்னா நான் சொல்ல வேண்டியதே இல்லை. நிறைய இசையமைப்பாளர் வளர்த்து விடுறதுக்கு அவருக்கு தானே வேலி போட்டுக்கின்னு நிறைய படங்களை ஒத்துக்காமல் 2 வருஷத்துக்கு ஒரு படம் 3 வருஷம் பண்ணுறதுனால நிறைய இளைஞர்களை அவர் வழி அமைச்சு கொடுத்துருக்கிறார். இல்லைன்னா அவர் கையில் அவர்கிட்ட போய் உக்காந்தமா ஒரு இது கொடுத்துருவார். காதில் போட்டால் எத்தனை பாட்டுனாலும் அவ்வளோ பாட்டு இருக்குது. ஆனால் அவர் ஒத்துக்காத இருக்கிறதா பல கலைஞர்கள் இன்றைக்கி வந்து வளம் வந்துன்னு இருக்கிறாங்கன்னா அதுக்கு ரஹ்மான்ஜி தான். அப்படிப்பட்ட ஒரு சொல். இந்த படத்தில் ஒளிப்பதிவு வந்து பண்ணியிருக்கக்கூடிய அரவிந்த் கிருஷ்ணாவும் சரி, ஆர்ட் டைரக்டர் சரி, ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் சரி, இது உச்சஸ்தாயில வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு உயரிய படைப்பாக கமர்ஷியலுடைய உச்சமாக இந்த படம் இருக்கும். நிச்சயமாக தேசிய விருதும் முதல் தர இயக்குனர் என்ற அந்தஸ்தை சந்தோஷம் கண்டிப்பாக அடையக்கூடிய அளவுக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இன்னும் நிறைய இருக்கிறது. ஒவ்வொரு நாள் நான் அளிக்கக்கூடிய விளம்பரங்கள் அந்த வார்த்தைகள் பறைசாற்றும். வந்திருக்கும் அனைவருக்கும் யாராவது பெயரை அழைக்கவில்லை என்றாலும் இந்த பசி நேரத்தில் நான் சுருக்கமாக முடிக்க வேண்டிய சூழலில் அனைவரையும் வருக என்று வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழை சாவடித்து கொன்று குழி தோண்டி பதைச்சி அப்படின்னு இல்லாமல் ஒரு அழகான தமிழை கேட்கும்போது நான் எடுத்தது என்னமோ ஒரு கத்தி, ஆனால் ஊரில் 100 கத்தி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நிறைய பாம்பு அடிச்சிருக்கோம். நமக்கே நம்ம தியேட்டரில் பாம்பு வச்சுட்டாங்களேன்ட்டு ஒன்றுமே ஓடலை. இந்த படம் ஓடுது. இந்த தியேட்டரில் என்ன பாதிப்பு இருந்தாலும் அதுக்கு நான் பொறுப்பு. 9 மணிக்கு கரெக்டாக ஷார்ப்பாக ஷூட்டிங் வர்றதுனால ஒரு ஹீரோ சூப்பருங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. 7 மணிக்கு குழந்தைங்கள்லாம் யூனிஃபார்ம் மாட்டிட்டு ஸ்கூலுக்கு போகிறாங்க. அவங்களாம் நம்ம பார்த்து சூப்பர் சின்சியரிட்டி நம்ம சொல்லவே இருதில்லை. ஆனால்